Good evening, ma'am. Good evening. Pizzas. இதுதான் 45 minutesல வருதா? Sorry, ma'am. வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஹா, கொஞ்சம் லேட்டா? Sorry, but the pizza is really hot. Okay, fine. Come in. Please keep that here. Sorry, madam. அத இங்க வைங்கன்னு சொன்னேன். Oh. It's okay. No problem. What's the bill amount? It's 435, madam. Okay, 1 minute. ஐயோ 1000 சேஞ்ச் இல்லை மேடம். வரும்போது சேஞ்ச் கொண்டு வர வேண்டாமா? இல்லை ஆக்சுவலாக 500க்கு இருக்கு, 1000 கொண்டு வரல. சாரி மேடம். வந்திலிருந்து நிறைய சாரி கேட்டுட்டீங்க. சாரி மேடம். சரி 435 தானே? 1 sec. மேடம் நான் வேணா ரெஸ்டாரண்ட் போய் சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டுங்களா? இல்லை வேண்டாம், நான் மேலே இருக்க பார்க்குறேன். உங்களுக்கு சேஞ்ச் தேடுறதுக்குள்ள பீட்சாவே கோல்ட் ஆயிடும். Give it to me. I'll put in the hot bag. Sure. Thanks. Give me a minute. மேடம் மேடம் எங்க இருக்கீங்க மேடம்? மேடம் என்னாச்சுங்க? ஹலோ மேடம் மேடம் எங்க இருக்கீங்க?
மேடம் மேடம் ஏய் வீடடி இது ஏதோ பேய் ஓட்டுறோம் படிச்சு பட்டம் வாங்குற மாதிரி எங்க பார்த்தாலும் பேய் புக்ஸ் பேய் டிவிடி பேய் ப்ரோக்ராமு சமயத்தில் ஒரு பேயத்தான் லவ் பண்ணுறப்போ டவுட்டா இருக்குடி. உன்கிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் டைம் பாஸ்க்கு பண்ணல, என் நாவலுக்காக பண்ற ரீசர்ச். நான் உன்ன இதை சொல்லு, எழுதுற ஒரு மொக்க நாவல் அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏய், இன்னைக்காவது என் நாவல் பப்ளிஷ் ஆகி ஊர்ல இருக்கிற எல்லா அவார்ட்ஸையும் அள்ள போகுது பார். சீரியஸா கேட்குறேன், இப்போ டிவியில் பார்த்தலாம் உண்மையா? உண்மை இல்லைங்கிறியா? உண்மைன்றியா? அப்படியே ஒரு பேய் வந்து கண்ணு நடக்குமாக்கும்? நடக்கலாம், நடக்கும், நானே பார்த்துருக்கேன். எங்க? ஃபர்ஸ்ட் இயரில் என் ஹாஸ்டல் மேட் தீபான்னு ஒருத்தி இருந்தா. அன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் வெட்டி அரட்டை அடிச்சுட்டு அவள் அவர் ரூமுக்கு போயிட்டா. நான் என் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவள் உயிரோட இல்லை, சூசைட். தூக்கில் தொங்குறவங்களை பார்த்துருக்கியா நீ? நாக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் என்னால் தூங்கவே முடியல. திடீர்னு அவள் குரல் கேட்கும், அவள் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, என்னை தொடுற மாதிரி, எப்பவும் என் ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் நைட் கண் முழிச்சு பார்த்தா அவள் ஏன் பெட்ல ஏன் கால் கிட்ட அவளே தான் அப்படியே உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ என்கிட்ட பேசிட்டு இருக்கா. டக்குன்னு லைட்டை போட்டா யாரையும் காணும். ஏ, நீ பயப்படல? சொல்லு. காலேஜே கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி தான் பேசிச்சு. அதுக்கப்புறம் என்னால் அந்த ஹாஸ்டல்லே இருக்க முடியல. ரூமாக மாறி மாறி 2 வருஷம் கழிச்சு இப்போ இந்த வீடு தான், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. அதுக்கப்புறம் அவளை நீ பாத்தியா? பார்த்துருக்கேனே, ஆனால் பழகிடுச்சு.
பயம் போய் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் திருப்பி பேசல. ஏன் இப்போ கூட அவள் இந்த ரூமில் இருக்கலாம். நாம பேசுறதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஆனாலே இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வச்சு நீ ரொம்ப வெறும் தாட்ஸ் இல்லை, தே டூ எக்ஸிஸ்ட். சென்னையில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 100-200 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறாங்க. அவங்களாம் என்ன ஆறாங்க? இப்போ கூட சென்னையில் ஒரு பங்களால பேய் நடமாட்டம் இருக்குன்னு போன வாரம் இதே ப்ரோக்ராமில் காட்டினாங்க, பாத்தியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே பங்களா வாசல்ல செத்து போன 2 போலீஸ்காரங்க இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. அந்த பங்களா எந்த ஏரியாவில் இருக்கு? எதுக்கு? அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பயந்துட்டே இருக்கிறதுக்கா? ஏண்டி இப்போ மட்டும் என்ன குறைச்சலாவா சொல்லியிருக்க? கேட்கறதுக்கே இப்படி பயப்படுறியே, பார்த்துன்னா என்னடா பண்ணுவேன்? இந்த மாதிரி விஷயங்களை நேரில் பார்க்குறத விட ஒன்று மாதிரி ஆளுங்க சொல்லி கேட்கும் போதாண்டி பயம் அதிகமாக இருக்கும். நிஜமாவே இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு மோமெண்ட் வரும். நம்பிக்கையா மாத்திர மோமெண்ட். உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் நம்புவ. அனு அனு ஏ அனு, ஏன் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கல? நனைஞ்சிருக்குடி. இப்ப நான் என்னத்தை போட்டு போறது? நேத்து எத்தடா சொன்னேன் எடுத்து வை, மறந்துடாதன்னு. பதில் சொல்றீ? ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டேன். பாரு இப்ப என்னத்தை போட்டு போறது? ஏய் எதுக்கு பாடுற? ஏய் எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஏண்டி அழுகுற? அனு, சில விஷயம் நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அனு. அதான் திட்டினேன். அதை ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? உன் நல்லதுக்கு தானே திட்டினேன். நான் இதுலயா கேர்லெஸ்ஸா வந்து பார்த்திருக்கியா? சொல்லு, நான் எதுலயாவது கேர்லெஸ்ஸா வந்து பார்த்திருக்கியா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ரெண்டு பேருமே சில விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்குமா? டாக்டர்கிட்ட போனியா? டாக்டர் கிட்ட இன்னைக்கு தான் போகணும். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா? இல்ல இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ இது அபார்ட் பண்ணிடலாமா? கொலை பண்ண சொல்றியா? இல்லனு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. பண்ணிக்கலாம் உடனே. பண்ணிட்டு எப்படி? நான் வாங்குற சம்பளம் நம்ம ரெண்டு பேர் செலவுக்கே பத்தல. இதுல குழந்தை வேற. ஏற்கனவே வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி அவுட் ஹவுஸ்ல ஓட்டிட்டு இருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரு இருக்கா? ஆனா உனா கொலைன்னு சொல்றேன். ஆக்சிடென்டல் நடந்துருச்சு. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. ஷட் அப். சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாதுன்னு இன்னைக்கு தான் தெரியுதா? என்னமோ நேத்துக்கு மீட் பண்ணி இன்னைக்கு பிரெக்னென்ட் ஆன மாதிரி பேசுற. வெக்கமா இல்ல? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மைக்கேல்.
பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வேணாண்டி, ஒரு 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் செட்டில் ஆகி அப்படியே. அப்போ 2 வருஷத்துக்கு ஊர்ல குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்றது? அதான் சொல்கிறேன் இதை. ஏ அனு, அனு, டேய் டேய் எடுத்துட்டு போடா. $500 சேஞ்ச் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, $500 சேஞ்ச் இருக்கா? ஹலோ, $500 சேஞ்ச் இருக்கான்னு கேட்டேன். சேஞ்சா இல்லைங்க. Have this. No to do. Have this. Excuse me. இதை சாப்பிட மாட்டேங்கிறா. கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்களே கொடுங்களேன். Thank you. Good girl. Sweet girl. சாப்பிடுங்க. சும்மா நிறுத்தா. எப்ப பாரு பக்க பக்க பக்கானிட்டு. ஹலோ ஹலோ, யாரு? யாரா? அனு, அனு. டேய், அனு தாண்டா பேசுறேன். ஏய் அனு, உனக்கு அப்படி இந்த எந்த நம்பர் கால் பண்ண? என்னடா உளற? உன் செல் நம்பர் தான் கால் பண்ண. ஏன் செல்லுக்கு கால் பண்ணியா? இப்ப ஏன் செல்ல பேசிட்டு இருக்க? ஐயோ ஆமா, கால் மீ அர்ஜென்ட்னு மெசேஜ் அனுப்புனேன். அப்போலேருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. இப்பதான் கிடைச்சது. ஐயோ அனு, அனு ப்ளீஸ் அனு, உண்மையை சொல்லி பேசலுக்கு பேசிட்டு இருக்க நீ. மைக்கேல், என்ன போதில் இருக்கியா? இல்ல அனு, நான் ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க பழைய பிஞ்சு போன ஃபோன் தான் பேசிட்டு இருக்க நீ. ஏ மைக், சும்மா விளையாடாத. இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபன்னி. ஏய் நம்ப அனு, ஐ அம் ட்ராப்ட் இன் ஹவுஸ். என்ன நடக்குதுன்னே புரியல. 2 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்க பணம் கூட இப்போ இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. மைக் மைக் மைக், ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பொறுமையா சொல்லு, என்னாச்சு? ஆக்சுவலாக நான் பீஸா டெலிட் பண்ண வந்தேனா. Something is seriously wrong. அனு ப்ளீஸ் அனு போலீஸ் கால் பண்ணுறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாற்று. ஓகே ஓகே ஓகே, லேக் ரோட் தானே சொன்னேன்? ஆமாம் 23 லேக் ரோட், வெளிக்கூட பைக் நிற்கும். ப்ளீஸ் அனு, மைக்கேல் நீ பயப்படாத, தைரியமா இரு. நான் உடனே போலீஸ் கால் பண்றேன். அனு
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அனு மைக்கேல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க? இல்ல அனு, அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணிருக்கேன். என்னது? நோ வே மைக்கேல், நான் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தான் கால் பண்ணேன். ஐயோ மைக்கேல், அங்க என்னமோ நடக்குது. நான் எந்த நம்பர் கால் பண்ணாலும் அந்த போனுக்கு தான் வருது. அனு செத்து போச்சு சொன்னால அந்த பொம்பளை, அவன் டவல் சேஞ்ச் என்னமா இருக்குடி, பயமா இருக்குடி. மைக்கேல் மைக்கேல் பதட்டப்படாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டேக் டீப் பிரெத்ஸ். டேக் டீப் பிரெத்ஸ். டோன்ட் பேனிக். மைக்கேல், நான் இப்போ நேரில் போய் போலீஸை கூட்டிட்டு வரேன். நீ அது வரைக்கும் தைரியமா இரு. ஓகே, டோன்ட் கிவ் அப். நான் இன்னும் 20 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன். பயந்து வா, அழிஞ்சிருவாண்டா. மைக்கேல் பி ஸ்ட்ராங். சீக்கிரம் ஓடி, சீக்கிரம் ப்ளீஸ். மைக்கேல், நான் கண்டிப்பா வந்துடுவேன். ஹலோ ஹலோ மைக்கேல், யாரு? டேய் சண்முகம் பேசுறேன்டா. சார் ஹலோ, என்னடா டெலிவரி வரலன்னு கஸ்டமர் ஃபோன் பண்றாரு. லட்சுமி வேற வீட்டுக்கு வரலன்றா. இல்ல ஃபோன் வேற போக மாட்டேங்குது. எங்கடா இருக்க? நான் டெலிவரி திட்ட மாட்டிட்டேன் சார். டெலிவரி சார். ஹலோ, ஏய் ஒண்ணு சரியா கேட்க மாட்டேங்குது சார். நான் டெலிவரி எங்கடா இருக்க? மாட்டிட்டேன் சார். என்னது வீட்ல? ஹலோ ஹலோ சார், கேக்குது சார். ஹலோ, என்னடா ஏதோ திணறி பேசுறேன். பைக்ல கீழ எங்க ஊந்து கடை போய் பாருங்கடா. ஐயோ இல்ல சார். சார் சார் கேக்குதா சார்? சார் சார்
நித்யா என்னாச்சு? அங்க எப்படிடா இருக்க? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே, சேஃப் தானே? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஒரு வரமா நீ கால் பண்ணுவேன்னு காத்து கிடந்து தொலையே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா ஏன் கால் பண்ண? எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. நினைச்சோடனே பேசாம இருக்க சிச்சுவேஷன். சொல்லியா என்ன இந்த நேரத்தில்? சார் சொல்கிறது மட்டும் கவனமாக கட்டிக்கோங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்கள் ஆஃபீஸ்க்கு ரைடு வரப்போகுது. பொருளை மட்டும் உடனே தயவுசெய்து பதிக்கிறீங்க. என்னடா இப்போ வந்து சொல்கிறேன்? டேய் லீகல் தான்டா சொன்னேன். சார் நம்ம விஷயத்தில் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பொருளை மட்டும் உடனே பதுக்குங்க. இன்னொரு விஷயம், ஆஃபீஸ் விட்டு வெளில போகும்போது ட்ரை பண்ணாதீங்க சார். ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். டேய் நான் ஹலோ இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு. சார் நான் டெலிவரி போகிறேன். ஆண்டி வேணும்னா என் பொண்ணு ஒன்று கொண்டுற மாட்டேன். வா. ஏய் என்னாச்சு? கீழே விழுட்டண்டி. ஐயோ what happened? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. கீழே விழுட்டேன். சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இப்படியே கஸ்டமர் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. சரி உள்ள பீட்சா எதுவும் கொட்டி கிடக்கான்னு ஐயோ. சீக்கிரம்.
முதுகுல ஸ்கிராட்ச் இருக்குடா. ஒன்றும் இல்லை கூட வருது. என்ன ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. முதல்ல பீட்சா எதுவும் வச்சான்னு பாரு. அப்படியே முடிஞ்சு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி வை ப்ளீஸ். ஏய் சீக்கிரம் டி. செம்ம லேட் ஆயிடுச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் டெலிவரி பண்ணலன்னா அப்புறம் என் சம்பளத்தில் கைவு பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2 கோடி தேரும். எடுத்துட்டு ஓட்டிடுவோமா? ஏய் விளையாடாத. ஏய் இது பாரு, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துடும். நீ பீட்சா வித்து பொழைச்சு நான் என் அரியர் பாஸ் பண்ணி வேலை தேடி கொஞ்சம் யோசி. 1 மாசத்துல UK US போய் செட்டில் ஆயிடலாம். சீரியஸாக தான் சொல்றியா? பீட்சாவே 30 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி ஆகலைன்னா காசு வாங்க மாட்டேங்கிறீங்கல்ல? ஏன் டைமுக்கு கிடைக்காத எதுவுமே வேஸ்ட் தான். 50 வயசுல பணக்காரனாயி என்னடா பிரயோஜனம்? ஆசிரமத்தில் டொனேஷன் துணி, டொனேஷன் சாப்பாடுன்னு பாதி வாழ்க்கையை கழிச்சிட்டோம். எப்போதான் லைஃப் அனுபவிக்க போறோம்? நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக மைக். ஏய் சார் ரொம்ப நல்லவர். நம்மளும் தான் மைக்கேல். சரி ஓகே, ஆனால் எப்படி? இந்த காசுக்கு 10 நாள்ல போலி பாஸ்போர்ட், விசா, டிகிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃப்ளைட் ஏற வரைக்கும் வேணா வேற ஊர்ல இருப்போம். எங்க போறது? பெங்களூருக்கு போயிடலாம். இப்போ ஒரு பஸ் இருக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை காணோன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஆனால் 2 பேரும் சேர்ந்து கிளம்ப வேண்டாம். யாரை பார்த்துட்டாங்கன்னா சந்தேகம் வரும். இது வரைக்கும் அவங்க யாரும் ஒன்று பார்த்ததில்ல. ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நீ முதல்ல கிளம்பு. நான் என் வண்டி எப்படி விட்டு வர முடியாது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணிவிட்டு நைட்டே பஸ் ஏறேன். நாளைக்கு காலையில் பெங்களூரில் மீட் பண்ணும். ஏய் பஸ் ஏறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனா? மாட்டிக்கிட்டேனா? எங்கே போன இவ்வளோ நேரமானு கேட்பாங்க. அந்த பாக்ஸ் எங்க தானே கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ள இது இருக்குன்னு எனக்கு தெரியாது. வண்டி பேக் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஆக்சிடென்ட். நீ மட்டும் நல்லா இருந்து வண்டி மட்டும் ஆக்சிடென்ட்டா? வண்டி யாரோ திருடிட்டான்னு சொல்லிட்டா? போலீஸ் கம்ப்ளைண்ட் போகும், மாட்டோம். அவனுக்கு நம்புற மாதிரி ஒரு கதை எஸ்கேப் ஆகணும். பேய் கதை. ஏய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. சிலருக்கு பணம், சிலருக்கு கடவுள், சிலருக்கு பொண்ணுங்க. உன் பாஸ்க்கு ஆவி, பேய், பிசாசு. என்னோட நாவல் நீ படிச்சிருக்கல? அதுல உன் பாஸ், அவரோட பொண்ணு, ஏதாச்சும் ஒரு பங்களா, எல்லாத்தையும் கலந்து நம்புற மாதிரி ஒரு கதை சொல்லு. அன்னைக்கு இந்த டிவி ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு பேய் பங்களா இருக்குன்னு சொன்னாங்கல்ல? ஸ்மிதா பங்களா. பிரியா அன்னைக்கு என்ன பேர் சொன்னா? அந்த பங்களால 2 கான்ஸ்டபிள்ஸ் வேற செத்து கிடந்திருக்காங்க. போதுமா? இதெல்லாம் வச்சு ஒரு பேய் படமே எடுக்கலாம். அதெல்லாம் சரி, உன் பொண்டாட்டி எங்க போயிட்டான்னு கேட்டா? எதையாவது சொல்லி சமாளிடா. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். பத்திரம்டா. ஆள் நடமாட்ட குறைஞ்சதும் அந்த வண்டி அந்த வீட்டு முன்னாடி போட்டுட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சிடு. என் வோடஃபோன் நம்பர் கூப்பிடு. ஏதாச்சும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. நீ மூலம் கிளம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? நடக்கணும், நடக்கும்.
பயப்படாத. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பத்திரண்டி. பாய். ஏய் பஸ் ஏட்டியா? ஏய் என்ன விடுற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பஸ் ஏற இல்லை, ட்ரெயின் ஏறி வந்துடுறேன். நீ சேஃப் தானே? ஓகே. ஹலோ மைக்கேல். யாரு? டேய் சண்முகம் பேசுறேன்டா. சார். ஹலோ என்னடா டெலிவரி வரலன்னு கஸ்டமர் ஃபோன் பண்றாரு. லட்சுமி வேற நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்றா. உன் ஃபோன் வேற போக மாட்டேங்குது. எங்கடா இருக்க? ஹலோ சார் நான் டெலிவரி வந்துட்டேன். பாட்டி டெலிவரி சார். ஹலோ டேய் சரியா கேட்க மாட்டேங்குது. எங்க இருக்க? ஏதாவது பிரச்சனையா? சார் ஒரு வீட்டில் பாட்டி. என்னது வீட்ல? சார். ஹலோ சார் கேக்குது. ஹலோ சார். என்னடா இது ஏதோ திணறி பேசுறான். பைக்ல கீழ எங்க ஊந்து கடை போய் பாருங்கடா. சார் வச்சிடாதீங்க சார். வச்சிட ப்ளீஸ். டேய் ராகவா அவன் கடைசியா என்ன நேரமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா.